மார்னிங் ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது. இந்த மாதிரி செடி சில்லுன்னு காற்று வாங்கிட்டு நம்ம ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணால் நல்லா ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இதே மாதிரி எப்போதும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு சாய்க்கு குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுனால பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துட்டா போதும். மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமான்னு கேட்டால் சாய்ஸே இல்லாமல் நான் தோசைன்னு தான் சொல்லுவேன். அம்மா கிட்ட இந்த வெள்ளையாக ஒன்று ஊற்றுவீங்களே அது செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு இட்லியே சொல்லுவேன். ஆனால் இப்போல்லாம் கம்ஃபர்டான பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக இட்லி தான். என்னதான் நம்ம சட்னி பண்ணாலும் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற தேங்காய் சட்னி தனி டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க, பயங்கர சூப்பராக இருக்கும். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். தேங்காய் கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு பூண்டு பல்லு, சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு தாளிக்கிறதுல தான் அந்த டேஸ்ட்டே. கடுகு, உளுந்து, வரமிளகா, பெருங்காயத்தூள் வச்சு தாளிச்சு பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். அப்படியே நாத்தங்காய் வச்சு ஒரு ஜூஸ் போட்டு